பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசி இருக்கு இல்லையா? இந்த 12 ராசிக்காரர்களும் ஒரு கேரக்டர் கொண்டவங்களா இருப்பாங்க. இது ஒரு ஜென்ரல் அனாலிசிஸ். அதாவது இப்போ மேஷ ராசி இருக்காங்க, ரிஷப ராசி இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்றாங்கல்ல, குணாதிசயங்கள். அப்போ இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இந்த ராசினா கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகுதே இவங்க சொன்னது அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அதனால அதோட பேசிக் குவாலிட்டிஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. மேஷ ராசினாலே என்ன? ஆட்டின் தலை, அதுதானே சிம்பிள். இது ஒரு ஆணின் அம்சம், ஆண் ராசின்னு சொல்றாங்க. முருகன் அதிபதி. இப்போ முருகன் என்ன பண்ணுவாரு? போர் பண்ணாரு, டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். அந்த மாதிரி இவங்களும் டக்குன்னு கோவம் வந்துடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூர்க்க குணம் படைத்தவர்கள். மூர்க்க குணம்னா என்ன? யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை முதல்ல கை ஓங்கிடுவாங்க. அவங்களுக்கு அடிச்சுட்டு தான் யோசிக்கவே செய்வாங்க. ஐயோ நம்ம ஏன் அடிச்சோம் தெரியலையே, விசாரிக்கவே மாட்டாங்க. ஒரு கன்க்ளூஷனுக்கு குயிக்கா வந்துடுவாங்க. ஆமா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டு அவங்களே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. சண்டை ப்ராப்ளம் அப்படின்னா இவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. இவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ராப்ளம் இருந்தால் அது இன்னும் பெருசாக்கி விடுறது. ப்ராப்ளம்னா முந்திரி கொட்டை மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு போய் நிற்கிறது. அந்த மாதிரியான கேரக்டர். எத்தனை தடவை சொன்னாலும் இல்லைப்பா இப்படிதான்னா கேட்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தானா அனுபவிக்கணும், தானா இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. அவங்களுக்காவது அது உரைக்கணும் மண்டையில். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டரு. இப்போ எப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு ராஜ்யம் இருக்கு வச்சுக்கோங்க. அந்த ராஜ்யத்தில் ஒரு தளபதி இருந்தாருன்னா தளபதிக்கு என்ன வேலை? ராஜாவின் கட்டளையை ஏற்று நடக்கக்கூடிய வேலை. அதனால இவங்க கிட்ட இதுதான் பாலிசி, இப்படிதான் நடக்கணும், இது மாதிரி பண்ணிடுன்னா, இப்போ போய் ஒரு ராஜா ஒரு போர்க்களத்தில் இருக்கிறாரு, நீ அந்த இப்படிலாம் என்ன பண்ணுவே தெரியாது, நீ வின் பண்ணி வரணும் அப்படின்னா அடிச்சு தும்சம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த கட்டளை கொடுத்துட்டாங்கன்னா செஞ்சுடணும். அப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப லாயல், ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. உண்மையாக இருப்பாங்கன்னா எப்படி? தன்னுடைய இப்போ அவங்க கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா தன்னோட பாஸ்க்கு உண்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு உறவில் உண்மையாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் மூர்க்க குணமும் சேர்த்து இருக்கும். இப்போ கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் பொண்டாட்டி சொன்னால் கேட்க மாட்டாங்க. பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்ட் சொன்னால் கேட்க, அவங்களுக்கா தோணி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. விசாரிக்கிற புத்தி கிடையாது. அதனால வேகத்தோடு செயல்படுவாங்க, ஆனால் விவேகம் இருக்காது. யோசிச்சு பண்ண மாட்டாங்க. டக்குன்னு முடிக்கணுமா, அது பொண்ணுமா, சிவா இப்படி கிளம்பலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களே தவிர இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இப்படி பண்ணா இப்படி அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான கேரக்டர். நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள். அதே மாதிரி ஒரு பாலிசி இருக்கு, ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை தாண்டி நீ இது செய்யன்னா செய்ய மாட்டாங்க. இதுதான் ரூல்னா இதுதான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னது என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நினைக்கிறதா கரெக்டு, நான் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். அவங்களுக்கா ஒரு சில டைமில் தோணிடுச்சு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் தோணிடுச்சு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மாறுவாங்க, மாற்றிப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இப்போ போய் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்னா முதல்ல கை தான் ஓங்கும். கை ஓங்கி படாருன்னு அடிச்சிருவாங்க. அடித்தது பிறகு யோசிப்பாங்க, சே ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியலையே, நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, இப்படி இருக்கணும், எந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா மிலிட்ரி, அதாவது ஒரு கமாண்ட், ஒரு கட்டளையை, ஒரு அதிகாரத்து தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கட்டளையை சிந்திக்காமல் அப்படியே செய்கிறவங்க தான் இவங்க. செக்யூரிட்டி கார்டு, போலீஸ்மென், ஒரு பேட்ரோல் போலீஸ்மென்னா, ஏன்னா அவங்க இதுதான் ரூல், இப்படி இதுதான் ஃபாலோ பண்ணணும், சட்டம் அப்படி ஒழுங்கு அப்படிலாம் பார்க்கக்கூடிய ஆள்கள். ஸோ மிலிட்ரி மேன், செக்யூரிட்டி கார்டு, அதுக்கப்புறம் பாதுகாவலர், பாடி கார்டு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பிகாஸ் இவங்க எப்படின்னா தன்னுடைய எஜமானர்
எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்களோ அந்த எஜமானோ, இல்லை பாடிகார்டாக இருந்தால் பர்சனல் பாடிகார்டாக இருந்தால் அவங்களுக்கோ ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையை என்ன வேலையோ கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப கோவக்காரர்களாக இருப்பாங்க. சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும். கோவம் மூக்கு மேலே கோவம் வருது அப்படி சொல்கிறாங்களே, சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும். அப்படிப்பட்ட ஆட்கள். அதே மாதிரி சண்டை எப்பவுமே போர்க்குணம், சண்டையிலேயே இருப்பாங்க. எதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க, காத்துட்டே இருப்பாங்க, டக்குன்னு ஒரு சண்டையை ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. இவங்களை எப்படி நம்ம வந்து இப்போ மேஷ ராசிக்காரர்கள் உங்கள் கணவராவோ மனைவியாவோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல இவங்க வந்து எப்படின்னா ஐஸ் போடுறதுல நல்லா அப்படியே பாராட்டி பேசினா அப்படியே உருகிடுவாங்க. சொல்கிற பேச்சு கேட்பாங்க, குழந்த மாதிரி எல்லா பேச்சையும் கேட்டுப்பாங்க. அப்படி ஒரு விஷயம். இவங்க வந்து தாஜா பண்ணி நைஸ் பண்ணி பாராட்டி தலையில் தூக்கி வச்சு அப்படி தான் வேலையை வாங்க முடியும். நீங்கள் வந்து அதிகாரமாக இது பண்ணுன்னா பண்ண முடியாது போ, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படி சொல்கிற ஆள். யாராக இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, தூக்கி போட்டு பேசிடுவாங்க. அப்படி அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க, சே நான் ஏன் அன்றைக்கி அப்படி பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு. கோபம் வந்துருச்சுன்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரியான கேரக்டரு. கோபம் தணிஞ்ச பிறகு அதை உட்காந்து யோசிக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை முன்கூட்டியே அலசி ஆராய்ந்து இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது, எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது, எதுக்காக இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலாம் யோசிக்கவே மாட்டாங்க. பிரச்சனையா முதல்ல போய் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றக்கூடிய ஆட்கள். இவர்களுக்கு வந்து நம்ம எப்பவுமே கோவம் இருக்கிறவங்களை என்ன சொல்லுவோம், அவனுக்கு வந்து மண்டை சூடு ஏறிடுச்சு, மண்டை காஞ்சி போச்சு அப்படிலாம் சொல்கிறான். அந்த மாதிரி இவங்களுக்கு உஷ்ணமான பாடி. அப்போது தலைவலி, உடம்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். உடல் பார்த்திங்கன்னா நல்ல கம்பீரமான கட்டுமஸ்தான உடல் இருக்கும். நல்லா ப்ராடாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அம்சமாக இருப்பாங்க, நல்ல ஒரு திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. கொள்கைவாதி. அவங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருந்ததுன்னா அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி சுதந்திர விரும்பி. எப்படின்னா தன்னை வந்து ஒரு கட்டுப்பாடு அடக்கி வைக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க கூட உறவே வச்சுக்க மாட்டாங்க. முதல்ல அதுலேருந்து வெளில வந்துடுவாங்க. அப்படியே இருந்தாலும் நீ யார் என் ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படி கேட்குறவங்க. அன்பால் இல்லை நீ வரியா அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் வருவாங்க. அதே மாதிரி தன்னை யாராவது கட்டுப்படுத்துகிறாங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து என்னென்னா தலை இல்லையா, ஆட்டின் தலை இல்லையா, தலையில் ஏதாவது ஒரு அடியோ தழும்போ பட்டுட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து அரசியலில் நாட்டம் உண்டு. நான் வந்து திருத்தணும், அரசியல் ஆட்சி புரியணும் அப்படிலாம் நிறைய இருப்பாங்க. பொலிட்டிஷியன் ஆகணும்னு நினைப்பாங்க. பாலிட்டிக்ஸை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க. வயசு ஆக ஆக திருமண வாழ்க்கை. இவங்க இப்படி மூர்க்க குணமாக இருக்காங்க இல்லையா, அதனால இவங்க கூட இருக்கிறவங்க வந்து எப்படின்னா, ஏன் இப்போ பார்த்தாலும் சிறு சின்ன இருக்காரு, இவரோட என்ன வாழ்க்கை அப்படிலாம் கூட இல்லை, இந்த பெண்ணோடைய வாழ்க்கை இப்படி கரகம் உன்னை கட்டிக்கிட்டேன் அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பார்ட்னருக்கும் இவங்களை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஹேண்டில் பண்ண தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் கோவப்படுவாங்க. நீ இப்படி பேசிட்ட, இப்படி பண்ணுற, உனக்கு ஒன்றும் யோசிக்க தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்கள திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கசப்பான தன்மை இருக்கும். ஆனால் இவங்களை எப்படி வேலை வாங்கணும், எப்படி இவங்ககிட்டேருந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கணும், இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க. எப்படி ஹேண்டில் பண்ணணும், சும்மாவே ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப இப்போ என்னதான் இருந்தாலும் யார் பாராட்டினாலும் நம்மளுக்கு ஜாலியாக தானே இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது வந்து பாராட்டினால், இல்லை நீ உன்ன மாதிரி இந்த வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் போதும், எவ்வளோ கஷ்டமான வேலை இருந்தாலும் பார்த்து செய்வாங்க. ஸோ நம்பிக்கையானவர்கள், நேர்மையானவர்கள், தன்னுடைய கொள்கைக்காக வாழ்பவர்கள், இவரை அடக்கி ஆளணும்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி சுதந்திர விரும்பி, ஒரு வேகம் உண்டு விவேகம் இல்லை, நல்ல மனிதர்கள், நல்ல மனம் கொண்டவர்கள், கோபம் எடுக்கும் இடத்தில் குணம் இருக்கும் சொல்கிற மாதிரி இவங்களுக்கும் நல்ல குணம்லாம் இருக்கும். ஆக்சுவலாக இவங்க நல்லவங்க. ஆனால் இவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா, இவங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நம்புவீங்க.